ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் 2 சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த 2 ஸ்நாக்ஸ் ரெசிபீஸில் எது உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது காலிஃப்ளவர் பக்கோடா தான். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியண்ட்டை வச்சு எப்படி சூப்பராக இதை வந்து கிறிஸ்பியாக செய்யலான்றது தான் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்ம காலிஃப்ளவரை இந்த மாதிரி வந்து நல்லா வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. காலிஃப்ளவரில் குட்டி குட்டியான புழுக்கள் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குன்றதுனால நல்லா கொதிக்கிற தண்ணியில் கைப்பிடி நிறையா வந்து கல்லுப்பு, மஞ்சள் தூள் சேர்த்து நீங்கள் வந்து ஒரு 10 மினிட்ஸ் அதை வந்து மூடி வச்சுருந்தீங்கன்னா அந்த இருக்க புழுக்கள் இருந்துச்சுன்னா வந்து வெளியே வந்துடும். இப்போ நம்ம வந்து தண்ணியை வந்து பாயில் பண்ண போகிறோம். ஸோ அந்த பாயிலிங் வாட்டரில் நம்ம வந்து கல்லுப்பும் மஞ்சள் தூளும் வந்து சேர்த்தாச்சு. இதில் நம்மளோட காலிஃப்ளவர் எல்லாத்தையுமே வந்து போட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து மூடி வச்சுருங்க. இல்லைனா கொதிக்கிற தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் இருந்தால் கூட நீங்கள் அதுக்கப்புறமா வடிகட்டிட்டு ரன்னிங் வாட்டரில் ஒரு தடவை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருங்க. ஸோ இதை மாதிரி நம்ம பண்ணிவிட்டு இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னன்றதை வந்து பார்க்கலாம். இப்போ இதுலேயே உங்களோட காலிஃப்ளவர் ஓரளவுக்கு, அதாவது ஒரு 25% வந்து வெந்துட்டு இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணி ஒரு தடவை ரன்னிங் வாட்டரில் நம்ம இதை வாஷ் பண்ணியும் வந்து வச்சாச்சு. இப்போ இந்த காலிஃப்ளவரில் நம்ம என்னெல்லாம் வந்து சேர்க்க போகிறோம் அப்படின்றத சொல்லிடுறேன். 2 ஸ்பூன் வந்து அரிசி மாவு வந்து சேர்த்துக்கோங்க. நீங்கள் இந்த அரிசி மாவு சேர்க்கறதுனால தான் உங்களோட காலிஃப்ளவர் பக்கோடா வந்து நல்லா வந்து கிறிஸ்பியாக வந்து வரும். ஸோ 2 ஸ்பூனுக்கு மேலே நீங்கள் சேர்த்திங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியாகிடும், அந்த சாஃப்ட்னஸ் வந்து குறைஞ்சிடும். அதனால் 2 ஸ்பூனுக்கு மேலே நீங்கள் வந்து சேர்த்துக்காதீங்க. இப்போ நம்ம இதில் சேர்த்துக்க போகிறது பஜ்ஜி மாவு தான் நம்ம வந்து சேர்த்துருக்கோம். உங்கள்கிட்ட பஜ்ஜி மாவு இல்லைன்னா கடலை மாவு சேர்த்துட்டு கூடவே வந்து நீங்கள் வந்து தனி மிளகாய் தூள் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து சேர்த்துக்கணும். ஏன்னா நம்ம கடலை மாவில் உப்பு இருக்காது. நம்ம காலிஃப்ளவரை வந்து அந்த வேக வைக்கிறப்ப கொஞ்சம் உப்பு போட்டதுனால அந்த உப்பு வந்து அந்த காலிஃப்ளவரில் ஏறி இருக்குன்றதுனால நம்ம பஜ்ஜி மாவு போடுறப்ப நம்ம வந்து உப்பு ஆட் பண்ண வேண்டியதில்லை. ஆனால் நீங்கள் வந்து கடலை மாவு வந்து சேர்க்குறீங்கன்னா கண்டிப்பாக வந்து உப்பும் தனி மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து கலர் உங்களுக்கு வரும். பஜ்ஜி மாவில் கலர் இருக்கிறதுனால நம்ம எந்த கலருமே வந்து ஆட் பண்ண போகிறதில்ல. உங்கள் பஜ்ஜி மாவு வந்து கலர் கம்மியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் கூட நீங்கள் வந்து இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துருக்கோம். தண்ணி நீங்கள் நிறைய வந்து விடக்கூடாது. ஜஸ்ட்டு வந்து தெளித்து தான் நீங்கள் இதை வந்து பேசணும். ஏன்னா நம்ம காலிஃப்ளவரை வந்து வேக வச்சோம் இல்லைங்களா, அதுலேயே கொஞ்சம் வந்து தண்ணி ஈரப்பதம் வந்து இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கிறதுலையும் ஈரப்பதம் இருக்கும். ஸோ நிறையா வந்து இருக்கக்கூடாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா வந்து அதில் வந்து கோட்டாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதுக்கு மேலே நீங்கள் வந்து தண்ணி வந்து ஊற்றுனீங்கன்னா ரொம்ப வந்து பெசரிட்டு பஜ்ஜி மாதிரி ஆகிடும். அதனால் நீங்கள் வந்து தண்ணி வந்து நிறையா வந்து விடக்கூடாது. இது ஒரு 5 நிமிஷம் வந்து மூடி வச்சுருங்க. இந்த மசாலாஸ் எல்லாமே வந்து இறங்கட்டும். அடுத்தது கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். டீப் ஃப்ரை பண்ணுறப்ப நீங்கள் அதிகமாக எண்ணெய் ஊற்றிட்டிங்கன்னா அந்த எண்ணெயை நம்ம வந்து சீக்கிரமாக வந்து காலி பண்ணிடணும். நீங்கள் வந்து டீப் ஃப்ரை பண்ணதை அடிக்கடி நீங்கள் வந்து திரும்ப டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடாது. தோசைக்கு இல்லைனா வேறு ஏதாவது தாளிக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணி காலி பண்ணிடணுன்றதுனால இந்த மாதிரி ரொம்பவே கம்மியான அளவு எண்ணெய் எடுத்து ஒரு 2-3 பேட்சாக வந்து போட்டு எடுத்துருங்க. ஒரே அடியாக போட்டு எடுக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து 2-3 தடவையாக வந்து போட்டு எடுத்துடலாம். நீங்கள் எந்த டீப் ஃப்ரை பண்ணுறதா இருந்தாலும் மேக்ஸிமம் வந்து இரும்பு வானல் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். நான் நிறைய வீடியோஸில் வந்து சொல்லியிருப்பேன். ஏன்னா அது வந்து சூடு நல்லா தாங்கும். உங்களுக்கு சீக்கிரமாக வந்து எல்லாமே வந்து வெந்துடும். உங்களோட இல்லை நீங்கள் இந்த மாதிரி அலுமினியம் வானலில் வந்து வைக்கிறீங்கன்னா நல்லா வந்து சூடு பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. இப்போ நம்ம ஏற்கனவே அது ஒரு 25% வந்து வெந்திருக்கிறதுனால இப்போ வந்து மீதி வேகிறதுக்கு ரொம்ப கம்மியான டைம் தான் எடுத்துக்கும். ஒரு 3 to 4 மினிட்ஸில் உங்களோட சூப்பரான காலிஃப்ளவர் 65 இல்லைனா காலிஃப்ளவர் பக்கோடா வந்து ரெடி ஆகிடும். வீக்லி ஒன்ஸ் வந்து டீப் ஃப்ரை ஐட்டம் குழந்தைங்களுக்கு கொடுக்குறது வந்து தப்பே இல்லை. நீங்கள் வீக்லி ஒன்ஸ் இல்லைனா 15 days ஒன்ஸ் இந்த மாதிரி டீப் ஃப்ரை ஐட்டம் வந்து கொடுக்கலாம். இப்போ அடுத்த ஸ்நாக் வந்து நம்ம ரொம்ப ஹெல்த்தியாக ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் வச்சு நம்ம வந்து செய்ய போகிறோம். இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் நீங்கள் வந்து டெய்லியுமே குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கலாம். ஆனால் வந்து குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டீப் ஃப்ரை ஐட்டம்லாம் ரொம்ப பிடிக்குன்றதுனால அவங்களுக்குலாம் டீப் ஃப்ரை ஐட்டம் வீக்லி ஒன்ஸ் வந்து கொடுங்க. இட்லிக்கு மாவரைக்கிறப்பெல்லாம் இந்த ஸ்நாக்ஸ் வந்து நீங்கள் செஞ்சு கொடுங்க. அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும். அதே மாதிரி சூப்பர் சாஃப்டாக வந்து இருக்கும். இப்போ நான் இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து சொல்லிடுறேன். ஒரு வானல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரே ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்கோங்க. எந்த எண்ணெயாக வேணால் இருக்கலாம். நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் வந்து விட்டுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இது எல்லாமே நல்லா வந்து பொன்னிறமாக வந்து வறுபடணும். கடுகு போட்டு நல்லா வெடித்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து உளுத்தம்பருப்பு வந்து சேர்த்துக்கோங்க. உளுத்தம்பருப்பு வெடிக்க ஆரம்பிக்கிறப்பவே நீங்கள் வந்து கடலைப்பருப்பையும் வந்து சேர்த்துக்கலாம். இது எல்லாமே வந்து பொன்னிறமாக வந்து வறுபட்டதுக்கப்புறமா இப்போ நான் இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து சொல்லிடுறேன். ஒரு கைப்பிடி நிறையா வந்து வெங்காயம் எடுத்துக்கோங்க. பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. நீல வாக்கில் வந்து நறுக்க வேண்டாம். ஸோ கைப்பிடி நிறையா வந்து வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாம். கூடவே வந்து காரத்துக்கு தகுந்த அளவுக்கு பச்சை மிளகாய். உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்குறீங்கன்னா நீங்கள் வந்து பச்சை மிளகாயை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். அதுக்கு பதிலாக எந்த காரமும் போடணுன்ற அவசியம் கிடையாது. காய்கறிகள் சாப்பிட மாட்டேன்ற குழந்தைங்களுக்கு இதில் அவங்களுக்கே தெரியாமல் ஒரு கைப்பிடி நிறைய வந்து துருவின கேரட் வந்து சேர்த்துக்கோங்க. நறுக்க தேவையில்ல, துருவின கேரட் தான் இதுக்கு வந்து நல்லாவே இருக்கும். இப்போ நம்மளுடைய கடலைப்பருப்பு வந்து ஓரளவுக்கு வந்து வெந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து வெங்காயம் வந்து சேர்த்துக்க போகிறோம். துருவின கேரட் வந்து சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட குடைமிளகாய் இருந்துச்சுன்னா குடைமிளகாயுமே வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். குடைமிளகாய் இல்லைன்னா பிரச்சனை இல்லை.
நீங்கள் இந்த குடை மிளகாயை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வெந்தால் போதும், ரொம்ப வந்து வேகணும் கிடையாது, அந்த கிறிஸ்பியாக வந்து வேகணுன்றது கிடையாது. இப்போ நம்ம வெங்காயம் வதங்கிட்டு இருக்கப்பவே கூடவே வந்து பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கிறோம். பச்சை மிளகாய் வேண்டாம்னா நீங்கள் வந்து பச்சை மிளகாய் வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அடுத்ததான் நம்ம வந்து துருவின கேரட் வந்து சேர்த்துக்க போகிறோம். எல்லா வெஜிடபிள்ஸும் வந்து ஜஸ்ட் வதங்கினா போதும், ரொம்ப வந்து குக் ஆகணுன்ற அவசியம் கிடையாது. போட்டுட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் இந்த மாதிரி வந்து வதக்கி எடுத்துட்டாலே போதும். இப்போ நம்மளுடைய கேரட்டை போட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் நம்ம வந்து வதக்கிக்க போகிறோம். இந்த ஸ்டேஜில் நம்மளோட குடை மிளகாயுமே வந்து சேர்த்துடலாம். குடைமிளகாய் சேர்க்குறப்ப ரொம்ப நேரம் வந்து வதக்காதீங்க, இல்லை நிறைய குடைமிளகாய் வந்து சேர்க்காதீங்க. கொஞ்சமாக அந்த கலர்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக நான் இப்போ வந்து குடைமிளகாய் வந்து சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட குடைமிளகாய் இல்லைன்னா அதை வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து கருவேப்பிலை கொத்தமல்லியை பொடி பொடியாக நறுக்கி நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து சேர்த்துக்க போகிறோம். அடுத்ததாக ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து ஒரு 1/4 கப் வந்து துருவின தேங்காய் வந்து சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இந்த ஸ்நாக் வந்து ரொம்ப வந்து சாஃப்டாக இருக்கும். இப்போ இந்த காய்கறிகளுக்கு நம்மளுடைய ஸ்நாக்ஸ்க்கு மொத்தமாக தேவையான உப்பு வந்து இந்த ஸ்டேஜில் வந்து சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு வந்து சேர்க்காதீங்க, தூளுப்பு தான் இதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம இப்போ சேர்க்க போகிற மாவுக்கு நீங்கள் கல்லுப்பு சேர்த்திங்கன்னா கல்லுப்பு வந்து கரையாது. ஏன்னா நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ண போகிறது இல்லைன்றதுனால நீங்கள் வந்து சால்ட்டு தான் வந்து ஆட் பண்ணிக்கணும். இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து ஒரு 1/4 கப் வந்து துருவின தேங்காய் வந்து சேர்த்துக்கோங்க. தேங்காய் வந்து சேர்த்திங்கன்னா தான் ரொம்பவே வந்து சாஃப்டாக இருக்கும். தேங்காய் ஆட் பண்ணுறதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்ததாக நம்ம இட்லி மாவு அரைக்கிறப்போ ஒரு கிண்ணம் நிறையா நீங்கள் வந்து அரிசி மாவு வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அந்த அரிசி மாவை இப்போ இந்த காய்கறிகள் மசாலாஸில் வந்து சேர்த்துக்க போகிறோம். இப்போ இது வெந்துடுச்சா இல்லையான்றதை எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, நீங்கள் இட்லி மாவு போட்டோடனே ஸ்டவ்வை வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமுக்கு வந்து மாற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் கைவிடாமல் இந்த மாதிரி கிளறிட்டே வாங்க. கிளறி விட்டதுக்கப்புறம் கையில் ஈரம் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த மாவை தொட்டு உருண்டைகள் பிடிக்கிற மாதிரி நீங்கள் வந்து உருண்டை பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து உருண்டைகள்லாம் வந்து வந்துச்சுன்னா உங்களோட மாவு வந்து ஒரு 90% வந்து நல்லா வந்து வெந்துடுச்சுன்னு அர்த்தம். அந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து உங்களோட ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஈரம் பண்ணி அதை தொட்டு இந்த மாதிரி உருட்டி பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து உருண்டைகள் பிடிக்க வந்து வருது இல்லைங்களா? இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறமா ஒரு தட்டில் உருண்டைகளாக இல்லைனா பிடி கொழுக்கட்டைக்கு பிடிக்கிற மாதிரி எந்த ஷேப் உங்களுக்கு வந்து ஓகேவோ அந்த ஷேப்பில் நீங்கள் இது எல்லாத்தையுமே வந்து பிடிச்சி வச்சுருங்க. இந்த ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கப்போ ஒரு இட்லி குண்டானில் கொஞ்சமாக தண்ணி, இட்லிக்கு எப்படி நீங்கள் வேக வைக்கிறதுக்கு தண்ணி கொதிக்க வைப்பீங்களோ அந்த மாதிரி வந்து கொதிக்க வச்சுருங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா உங்களோட இட்லி குண்டானில் நம்ம உருட்டி வச்சுருக்க இந்த உருண்டைகளையோ இல்லை பிடி கொழுக்கட்டைகளையோ வந்து வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்திங்கன்னா உங்களுடைய சூப்பரான ஸ்டீம்டு ஸ்நாக் வந்து ரெடி. இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம், இது வெந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு. அதை எப்படி செக் பண்ணலான்னா, உங்களோட கத்தி இல்லைனா ஒரு டூத் பிக் வச்சு நீங்கள் வந்து குத்தி பார்க்குறப்ப எங்கேயுமே வந்து ஒட்டாமல் உங்களுடைய கொழுக்கட்டைகள் வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுடைய கொழுக்கட்டைகள் வந்து வெந்துருச்சுன்னு அர்த்தம். இல்லை ஏதாவது மாவு வந்து அங்கங்கே வந்து உங்களுக்கு அகப்படுதுன்னா வேகலை, இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் வந்து வச்சு பாருங்கள். ரொம்பவே வந்து ஓவர் குக் பண்ணிடாதீங்க. ஒரு தடவை உங்களோட டூத் பிக் இல்லைனா கத்தி வச்சு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறப்ப உங்களுக்கு அது வந்து எங்கேயுமே ஒட்டாமல் இருந்துச்சுன்னா உங்களோட கொழுக்கட்டைகள் வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் வந்து கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ஸ்கூல் விட்டு வந்தோடனே வந்து செஞ்சு கொடுங்க. ரொம்ப சூப்பர் ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்குமே வந்து பார்த்தாச்சு, ஒரு டீப் ஃப்ரை ஸ்நாக்குமே வந்து பார்த்தாச்சு. இந்த 2 ஸ்நாக்கில் எந்த ஸ்நாக் உங்களோட ஃபேவரட்ன்றதை சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு உங்களோட வேல்யூபிளான டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் என்ற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன்